சிக்கன் குழம்பை மிஞ்சும் சுவையில் முட்டை ஆம்லேட் குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கிடணும். அப்புறம் வந்து 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகா 3 நல்லா வதங்கிடணும். கொஞ்சமாக வீட்டு மசால் பொடி மட்டும்தான் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் வத்தப்பொடி. இது மட்டும் போட்டு தான் இன்றைக்கி இந்த குழம்பு வைக்க போகிறோம். இதுவே நல்லா ருசியாக தான் இருக்கும். வேறு எந்த பொடியும் போட தேவையில்லை. நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதித்த உடனே கொஞ்சமாக தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிடலாம். தேங்காய் வந்து மொத்தமாக அரைச்சி ஊற்றாமல் பாலாக ஊற்றிட்டோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பாலாக அரைச்சி ஊற்றிட்டேன். குழம்பு கொதித்து வற்றிட்டு இருக்கட்டும். அதுங்களும் நம்ம வந்து முட்டை ஆம்லேட் போட்டுடலாம். அதுக்கு வந்து பல்லாரி வெங்காயம் தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம் போடலை. பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகா, முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வடைச்சட்டியில் ஊற்றி தான் நம்ம குழம்புக்குள்ளே போடலான்னு சொல்லி வடைச்சட்டியில் ஊற்றினோம். ஆனால் அது நல்லா இல்லை, அகலமாக வந்துருச்சு. அதனால் வந்து பணியாரக்கல்லில் ஊற்றி புளி பணியாரமாக ஊற்றி அதையே போட்டுட்டோம் குழம்புக்குள்ளே. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. முட்டை பணியாரம் வேகவும் அதை ஃபுல்லாக அப்படியே எடுத்துட்டு ஒரு பணியாரமாக குழம்புக்குள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அமர்த்திடலாம். முட்டை பணியார குழம்பு ரெடி. இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் குழம்பை விட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.